கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் 14:5 வாசிக்கிறோம், வழியை நாங்கள் எப்படி அறிவோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது யார் வழிகாட்டி. ஆப்பிரிக்க காடுகளில் மத்தியில் வழி தெரியாமல் தொலைந்து போன ஒரு மிஷனரி பற்றி ஹென்லி ஜோன்ஸ் குறிப்பிடுகிறார். எங்கே பார்த்தாலும் புல்வெளிகள் தான் தென்படுகின்றன. காட்டுக்குள் இருந்து வெளியே செல்ல வழியே தெரியவில்லை அவருக்கு. எனவே ஆப்பிரிக்க பழங்குடிய மக்கள் ஒருத்தியிடம், நான் இந்த காட்டிலிருந்து வெளியே செல்ல எனக்கு உதவி செய்யுமா என்று கேட்டார். அவள், நான் உதவுகிறேன், என்னோடு வாருங்கள் என்று சொன்னவள் அவரை ஆங்காங்கே இருக்க முள்புதர்களின் வழியாக அழைத்து சென்றாள். அந்த பகுதியில் பாதை எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. எனவே மிஷனரிக்கு கலக்கமாக இருந்தது. அப்பெண்ணிடம் அவர், இங்கே பாதை இல்லையே, பாதை எங்கே இருக்கிறது என்று கேட்டார். அப்போது அந்த பெண் அவரிடம், ஐயா, இந்த ஆப்பிரிக்காவில் பாதையெல்லாம் கிடையாது. இப்போது நான் தான் பாதை. என்னை பின்பற்றி என்னை தொடர்ந்து நீங்கள் வந்தால் நீங்கள் இந்த காட்டை விட்டு வெளியே செல்லலாம். வேறு பாதை எதையும் நீங்கள் பார்க்க முடியாது என்று பதில் சொன்னார். நாமும் கூட இந்த பாவ உலகத்திலிருந்து நித்திய வாழ்வை பெற வேண்டும் என்றால் நமக்கும் ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதை இயேசு கிறிஸ்துவே. அவர் காட்டுகிற வழியில் நாம் செல்ல வேண்டும், அவரோடு செல்ல வேண்டும். அவர் எப்படிப்பட்ட செயல்பட்டாரோ அதே போல நீங்கள் நானும் செயல்பட வேண்டும். இதை தவிர இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்வதற்கு வேறு ஒரு மார்க்கம் இல்லை, வேறு ஒரு வழி இல்லை. எனவே தேவன் காட்டுகிற வழி ஒரு சிறந்த வழியாக இருக்கலாம். ஒருவேளை பாதை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நானும் ஒரு புதிய பாதையை உருவாக்க வேண்டும். அந்த பாதையில் செல்லும்போது மற்றவர்களும் அந்த பாதையில் வருவார்கள். ஒரு முறை இயேசுவிடம் தோமா, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று கேட்டார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்றார். என்னையாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்றார். யோவானிலே நாம் வாசிக்கிறோம், அவரே வழி, அவரே சிறந்த வழி. அந்த வழிகாட்டியை நீங்கள் நானும் பின்பற்றி செல்லும்போது ஒருவேளை இந்த பாதை கரடுமுள்ளாக இருக்கலாம், வெளிச்சம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை என்னையும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வழி இயேசு கிறிஸ்து, நித்தியத்திற்கு சொல்லக்கூடிய வழிகாட்டியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எனவே நீங்கள் நானும் முடிவு செய்வோம், அந்த வழிகாட்டியை பின்பற்றுவோம், நித்தியத்திற்கு செல்லத்தக்க ஆயத்தமாகுவோமா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.